ஷேய், இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பேதி இருப்பா என்னைய காதலிச்சா கட்டிக்காம ஓடிட்டான். இப்ப மட்டும் அவனுக்கு எங்க இருந்து பாசம் கொப்பளிச்சிட்டு வருதுன்னு தெரியல. நான் கேட்டேன் அவன்கிட்ட, இனி நான் வச்சுட்டே திரியனி இல்ல என் பேரை பச்சை குத்திக்கன்னு சொன்னா, இல்ல அவன்கிட்ட போய் நீ பெத்தெடுக்க பிள்ளைக்கு என் பேரை தான் வைக்கணும்னு சொன்னா, அவனுக்கு எதுக்கு எப்படி பேதி எடுக்குது? ஷேய், இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்மளையே நினைச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்காம இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவான்னு ஆசைப்பட்டேன். அதை நான் நினைச்ச மாதிரி நிறைவேற்றி வச்சேன். காதலிச்சேன் கேட்காங்க நான் நல்ல தர பண்ணியிருக்கேன். இல்ல நான் அவனை பழி வாங்க போனேனா? அவன் எதுக்கு என்ன இப்படி பழி வாங்க சுத்திட்டு இருக்கான்? ஷேய், இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏன் வந்தேன்னு ஆயிப்போச்சு. அவன் பிள்ளைக்கு என் பேரை வச்சு தொலைச்சிட்டானா? அந்த கொண்டைக்காரி ஒருத்தியே போதும், என் கொண்டையை வந்து அறுத்துட்டு போயிருவா. அந்த ஆனந்த் பேதி இருப்பா என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா? நான் குடும்ப குட்டின்னு வாழ நினைக்கானே இல்லையா? இப்படி ஒரு வார்த்தையை பொண்டாட்டிட்ட சொல்லி வச்சிருக்கானே. நான் கூட எங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு அவன் பொண்டாட்டிட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் சொன்னது மட்டும் இல்லாம என் பேரை வைக்கணும்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச என் கௌரவம் என்ன ஆகும்? நான் வெளியே தெருவில் தலை காட்ட முடியுமா? ஓனர், என்னாச்சு ஓனர்? எதுக்கு இப்படி குட்டிப்பட்ட நாய் மாதிரி அங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு இருக்கிய? நீங்க நடக்க பார்த்தா உங்க புருஷனை கொண்டு பிரசவ வார்டில் சேர்த்த மாதிரில இருக்கு. சரி, வாய மூடு. நானே சில பல வேதனையில் நின்றுட்டு இருக்கேன். வேதனையா? அப்படி உங்களுக்கு என்ன வேதனை ஓனர்? அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயம். யார்கிட்டயோ விலாவரியா சொல்ல முடியாது. பர்சனல் பர்சனல். பர்சனலோ பிஎஸ்என்எலோ எனக்கு எல்லாம் தெரியும் ஓனர். தெரியுமா? என்ன தெரியும்? பேர் வைக்க போறது வந்து சொல்லிட்டாவளோ? என்ன பேர் ஓனர்? யாருக்கு வைக்க போறிய? ஷோ, டென்ஷன்ல யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாம உலகிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? அதுவா, குழந்தைய பார்க்க வந்தேன் ஓனர். குழந்தையா? உன்னைய நீயே பார்க்க கேட்க ஆஸ்பத்திரிக்கு வரணும் ஓனர்? பிறந்த குழந்தை ஓனர். என்னதான் பிறக்கவே இல்லையே, என்ன கற்பனை பண்ணிட்டு தெரியறியோ? இல்ல ஓனர், சில்பாக்கா மவளுக்கு பிள்ளை பிறந்திருக்குல்ல, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஓனர். ஆமா, என்ன குழந்தை பிறந்திருக்கு? பேர் வைக்க பற்றி பேசிட்டு இருக்கே, நீங்க தான் பேர் வைக்க போறீங்களோ? சரி, வாய் மூடு. பேரை பத்தி யாரும் பேசக்கூடாது. ஏன் ஓனர், எதுக்கு பேசக்கூடாது? நீங்க பேர் வைக்க போறது இல்லையா? சரி விடுங்க, நான் போய் சாமி கிட்ட கேட்டு வரேன். வாங்கிட்டு நான் என்ன சொன்னேன்? பேரை பத்தி யார்கிட்ட பேசக்கூடாது. ஓனர், அப்படியே என்ன அந்த பேர்ல இருக்கு, எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? பேசக்கூடாதுன்னா கூடாது. அதான் ஓனர், ஏன் பேசக்கூடாது? அதான் சொன்னேனே, பர்சனல். ஓனர், ரோசி பிள்ளைக்கு பேர் வைக்க உங்களுக்கு என்ன பர்சனல் வந்திருக்கு? நான் இதே போய் சாமி கிட்டே கேட்டுக்கிறேன். உன்னை வாய் மூடிட்டு இருன்னு சொல்லிடலாம். போ, வீட்டுக்கு போ. முடியாது ஓனர், நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறிய. அப்படி என்ன பர்சனல், நான் வீட்டை கேட்டுக்கிறேன், இருங்க. ஷோ கடவுளே, நானே சொல்லி தொலைக்க யார்கிட்ட போய் கேட்க கூடாது. சொல்லுங்க ஓனர். அப்படின்னா அந்த பேருக்கு உங்களுக்கு ஏதோ பர்சனல் இருக்கு போல்க. சொல்லி தொலைக்கேன்னு சொல்லிட்டு இல்ல, அப்புறம் என்ன? சொல்லுங்க ஓனர், ரொம்ப ஆர்வமா இருக்கு கதை கேட்கக்கு. ஏன் கதைன்னா எல்லாருக்கும் கேட்க ஆர்வமா தான் இருக்கும். சரி ஓனர், சொல்லி தொலைங்க, அந்த பிள்ளைய போய் பார்க்க பண்ணலாம். ஆமா, நீ போய் பார்க்கல, அது பிள்ளை வளராது. இங்க பார், அந்த பிள்ளைய பத்தி ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பிறக்குள்ள அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. சொல்லுங்க ஓனர், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது குழந்தை, என்னோட காதல் விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அந்த ஆனந்தம் நீங்கள காதலிக்கிறீங்களே, அதுதானே? என்னது காதலிக்கிறோமா? பேதி இருப்பா, இப்ப காதலிக்கல, அப்ப காதலிச்சோம். அப்ப எனக்கு 17-18 வயசு தான் இருக்கும். சரி ஓனர், எப்ப காதலிச்சா என்ன, காதல் காதல் தானே. இப்போ அதுக்கு என்ன சொல்லுங்க. இங்க பாரு, ரொம்ப ஆர்வமா கேட்க வச்சதான். எங்கேயாவது வெளியே கசிய விட்டா கொன்னுடுவேன். ஏன் ஓனர், இப்பயே அவர் உங்களை காதலிச்சிட்டு இருக்காரோ? நீங்க 2 பேரும் காதலிச்சிட்டு தான் இருக்கீங்களோ? ஷோ கடவுளே, இப்படி ஒரு கடி செருப்பு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. ஓனர், கடி செருப்போ பிஞ்ச செருப்போ ஏதோ ஒண்ணு சொல்லுங்க ஓனர், ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது குழந்தை, அந்த ஆனந்த் இருக்கான்ல, உங்களை காதலிச்சாரே அவர் தானே? ஆமா, மெதுவா சொல்லு. உங்களை காதலிச்சாரே அவர் தானே? இதெல்லாம் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை வாயை மூடிட்டு நில்லு. சொல்லிய மட்டும் தான் கேட்கணும். சரி ஓனர், சொல்லுங்க. ஓனர் எதுக்கு இன்னைக்கு இப்படி கொந்தளிக்கவ? ஒருவேளை அவர் திரும்பவும் காதலிச்சிட்டு இருக்காரோ? அந்த ஆனந்த் இருக்கால, அவனுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்குல்ல, குழந்தை. ஆமா, அதான் நானும் பார்க்க வந்திருக்கேன். அந்த குழந்தைக்கு என் பேரை வைக்க போறானா? என்ன சொல்றீங்க ஓனர்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன் போட்டு சொன்னாரோ? அந்த ரோசி கிட்ட தான் அவன் சொல்லியிருக்கான். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு ஒரு காதல் இருந்தா அவ பேரை தான் வைக்கணும்னு சொன்னானு. ஐயோ, உங்களை காதலிச்ச விஷயத்த அவட்ட சொல்லிட்டாரா? இல்ல, காதலின்னு ஒருத்தி இருந்தா அவ பேரை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கான். நான் தானே என்ன சொல்லல.
அப்படியே ஓனர் உங்களை எவ்வளவு லவ் பண்ணியிருக்காரு பத்தியா? ஆமா, அவார்டு கொடுத்துருமா அவார்டு. இல்ல ஓனர், உங்க காதல் மேலே உங்க மேலே எவ்வளவு லவ் இருந்தாச்சுன்னா பெத்த பிள்ளைக்கு அந்த பேர் வைப்பாரு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவே ஓனர். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இப்படி ஒருத்தரை விட்டுறாதுங்க, பிடிச்சிருங்க நீ. சீ, வாய்மடு. யாராவது இது கேட்டாச்சுன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? அது ஏதோ அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாத வயசுல காதல் பண்ணிவிட்டேன். அதுக்காக என் பேரை இப்ப சூட்டுவானாவே சூட்டியது இதெல்லாம் சரியில்லை. ஏன் ஓனர், பேர் தானே வச்சுட்டு போறாரு. எத்தனையோ பேருக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கு, அந்த மாதிரி நினைச்சிட்டு போங்களா? ஷோ, முட்டாள் முட்டாள். இந்த ஊருக்குள்ள அவன் வந்து இந்த பிள்ளைக்கு அந்த பேர் வச்சாச்சுன்னா நான் தான் நினைக்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாம நான் காதலிச்சவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவளுக்கு 2 பிள்ளை இருக்குன்னு வேற சொல்லி வச்சிருக்கான். எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நான் தானி. பண்ணிட்டு போட்டோம் ஓனர், இது உங்களுக்கு பெருமை தானே? என்னது பெருமையா? என்ன சொல்ற எருமை? இதுல என்ன பெருமை? ஓனர், அவரு உங்க மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காரு, நீங்க எவ்வளவு ஒஸ்தியானவிய எல்லாருக்கும் தெரிய வரும் ஓனர். நீங்க ஓஹோன்னு எங்கேயோ போயிருவிய. அப்படியே என் புருஷனுக்கு தெரிய வரும் ஓஹோன்னு எங்களையா போக வேண்டியதான். பேசியா பாரு பேச்சு. அந்த ரோசி அது சொன்னதுல இருந்து நானே பயத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்போ வந்து என் பேரை சொல்லுவானோ நான் தானே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவான்னு பயந்து போயிருக்கேன். நீ என்னடானா இதை பெருமணிட்டு இருக்கா? ஏன் ஓனர், இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன தப்பு பண்ணிட்டிய? காதல் தானே. கோதலோ கத்திரிக்காவோ என்ன கன்றாவியோ அதெல்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு, இப்ப தொடங்கப்படாது. சரி ஓனர், அப்படின்னா நான் ஒன்று பண்றேன், வாங்க. என்ன பண்ண போற? இவிய தான் அந்த காதல், இவிய பேர் அந்த குழந்தைக்கு வைக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன் ஓனர். மோசமா போச்சு. விட்டா நீயே போய் போஸ்டர் வச்சு ஒட்டிடுவோம் போல தெரியுது. என்ன ஓனர், சொல்லக்கூடாதா? இதுக்கு மேல நீ வாயே பேசக்கூடாது. இது மட்டும் அந்த சிலுப்பா மவுளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என் கௌரவத்தையே நான் அடிச்சு விடுவாள்வேன். நானே இந்த ஊருக்குள்ள 10 வீடு 10 மாடோட கௌரவமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஓனர், மாடோட சுத்தலாம், அது எப்படி வீடோட சுத்துறிய? இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம் உனக்கு. நானே வீட்டுக்கு போக முடியாம இங்கேயே உட்கார முடியாம பதட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் எப்ப வந்து தொலைப்பான்னு தெரியல. ஏதாவது ஐடியா இருந்தா கொடுத்து தொலை. சரி ஓனர், வாங்க போவோம், போய் ஐடியா கொடுக்கலாம். என்னன்னு? நான் நீங்க தான் அவிய காதலின்னு சொல்ல மாட்டேன். குழந்தைக்கு சரோஜாங்க பேர் மட்டும் வைக்காதங்க, வேற பேர் வைங்கன்னு சொல்லிடுறேன் ஓனர். அப்படியா? இது ஒண்ணு போதுமே. அந்த குடுமி கொண்டையிலே சந்தேகம் வந்து கொப்பளிச்சிருவா. இதுக்கு மேல நீ எங்க போய் வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். வாயை மூடிட்டு நிக்கணும். சரி ஓனர், உங்களுக்கு ஐடியா கேட்டீங்களா, அதான் சொன்னேன். அப்புறம் ஆனந்த் எப்போ வராரா? அவன் எப்போ வரான்னு எனக்கு என்ன தெரியும், வருவான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வந்த பிறகு அவனுக்கு இருக்கு. ஐயோ, குடுமி மோப்பம் பிடிச்சிட்டாளோ? கோவமா கொப்பளிக்குது. என்னடா குடுமி குட்டு? டிசைனா பேசுறதுக்கு நான் என்ன புடவை வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அம்மா, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்க மாமாவே நீங்க தானே எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே? ஆமா, என்ன சந்தேகம்? அப்படினா எங்க மாமா யார முதல்ல காதலிச்சாவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அபியலுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை வேற இருக்குதா? ஓ, அப்படியே? எனக்கு தெரியாதே. எந்த ஊர்ல இருக்காவளோ போய் பார்த்துட்டு வருவோமா? நீங்க தானே எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே. உங்களுக்கு எங்க மாமா பத்தி நல்லா தெரியும்ல. ரொம்ப நல்லவரு வல்லவருன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சியே. இப்போ அவரு எங்க அக்காக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு? உங்க அக்காக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட்டிட்டு ஓடிட்டானோ? என்ன குடுமி கலர் கலரா ரீல் விட்டுக்கிட்டு இருக்கா? காதலிக்கிறதுல சகஜம். அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரோம் போவோம். இப்போ உங்க அக்காவை நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்கா, எதுக்கு கொந்தளிச்சிட்டு கிடக்கா? இல்ல, அவரு என்ன வியல முறக்கலையா. அப்படி என்ன பெரிய உலக அழகின்னு தெரியல. எங்க அக்கா பிள்ளைக்கு அவளோட பேரை தான் வைக்க போறாரா? எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது. அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இழுத்து போட்டு 4 சாத்து சாத்துனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இங்க பாரு குடுமி, முதல்ல இந்த அவள் இவள்ங்கறத விட்டு. ஆத்தனாலும் சாத்தனாலும் உங்க ஆத்தான போய் சாத்து. உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் எவளையும் ஒருத்தி அவள் இவள்னு சொல்றேன். அதுவும் எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்தவள. நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் தான் கோவப்படுவேன். யார் அவள் இவள்னு பேசினாலும் எனக்கு பிடிக்காது, நான் தான் கோவப்படுவேன். நீங்க மட்டும் ரொம்ப தான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கற மாதிரி பேசாதீங்க. எங்க அம்மா உங்களை விட பெரியவா. எங்க அம்மையே நீங்க வா போன்னா பேசுறீங்க. நீங்க ரொம்ப மரியாதை வாரி கொடுக்கற மாதிரி பேசாதீங்க. இதுக்கு மேல இருந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசினா நீச்சுக்க குடி மேல ஊசி எடுத்து குத்தி விடுவேன். இங்க பாருங்க, நீங்க ஊசியில குத்துனாலும் சரி தச்சாலும் சரி, எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். நீங்க தான் இப்படி
ஓனர் ஓனர் கொந்தளிக்காதுங்க ஓனர். என்ன உனக்கு என்ன இப்போ? ஓனர் கோவத்துல ஏதாவது உளற போறிய? கொஞ்சம் அமைதியா இருங்க, அதுக்கு தான் சொல்லியா ஓனர். அப்படினா இவருக்கு எல்லாம் உண்மை தெரியும் அப்படிதானே? என்ன உண்மை? எங்க மாமா யாரை காதலிச்சாங்கற உண்மை. அது உங்க மாமாக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? போய் உங்க மாமனை கேளு. ஓனர் கேட்ட போற ஓனர். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்கேன். கேட்டா கேட்டு போறா. நீ முதல்ல வாய் மூடு. ஓனர் அவசரப்பட்டாங்க ஓனர். வாய மூடு நீ. குழந்தை அப்படினா இவங்களுக்கு அவிய யாருன்னு தெரியுமா? உனக்கும் தெரியுமா? ஏய் போயிட்டே இருக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு காட்றேன். என்ன ஓனர் குடுமி சபதம் விட்டுட்டு போகுது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஓனர் நானே உங்க 2 பேரும் காதலிக்க சொன்னேன். நீங்க அந்த காலத்துல செஞ்ச காதல் இந்த காலத்துல வந்து இப்படி வினையா நிக்குது. என்ன பண்றது, கொஞ்சம் பொறுத்து போங்க ஓனர். ஷோ நீ வேற காதல் காதல் கத்தி தொலைக்காத. போன குடுமி காதல விழுந்து தொலைக்க போகுது. சரி ஓனர், குடுமி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறல, என்ன செய்ய போறிய? எனக்கு அதான் புரியல, என்ன செய்யந்த பதட்டத்துல நின்னுகிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட மட்டும் தைரியமா பேசுனிய? வேற அவட்ட நடிங்கிட்டே பேச சொல்றியோ? நான் தான் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருவா. எப்படி சமாளிக்கிறது நீ ஐடியா தான் யோசி. சரி ஓனர், உட்காந்து யோசிக்கேன். யார் இது? ஆனந்த பிள்ளையா? தங்க கட்டி லட்டு மாதிரில இருக்கு. அப்படியே ராசி பிள்ளைய உரிச்சு வச்சுல பிறந்திருக்கா. என் தங்க பட்டு குட்டி பிள்ளை. இங்க பாருமா, பாட்டி வந்திருக்கே, கண்ணை முழிச்சு பாரு. ஏம்மா பேத்திக்கு என்ன கொண்டு வந்திருக்கியே? அதுவா சிலுப்பா, ஆபரேஷன் சொன்ன உடனே அவசரத்துல ஓடி வந்துட்டேன். வேறவே என்னன்னாலும் செய்வேன். நீதான் உரிமையான பாட்டிக்காரி, என்ன செஞ்சா? என் பேத்திக்கு நான் செய்வேம்மா, நிறைய செய்வேன். பேத்தி பிறந்தோடனே என்ன சந்தோஷப்படியா? ஆமாம்மா, பேரன் பிறந்திருந்தா என்ன சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த பிள்ளை பிறந்தா என்ன, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். உன் பேத்தி தான் பேரன் தான், சந்தோஷமா ஏத்துக்கிடணும். சரிம்மா. பாட்டி நீங்க உள்ள வந்துட்டீங்களோ? நான் இங்க வெளியே தான் நிக்கலன்னு தேடிக்கிட்டே நின்னேன். ஓனர்கிட்ட பேசிட்டே நின்னா நீங்க உள்ள வந்ததே கவனிக்கல. அப்படியே அந்த ஓனர் பிள்ளை இங்க தான் இருக்காளோ? நல்ல பிள்ளை, அவட்ட பேசிட்டு இருந்துச்சுன்னா நீ ஆடும் போறதே தெரியாது. இந்த பார்ம பேத்தி ரோசிக்கு ரோசாப்பு மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கா. என்ன பாட்டி சொல்றிய? ரோசா பக்கம் பிறந்திருக்காவளா? ரோசாப்புனா அழகா பிறந்திருக்கான்னு சொன்னம்மா. ஆமா பாட்டி, பாப்பா ரொம்ப அழகா இருக்க. எனக்கும் சீக்கிரமே பாப்பா பிறக்க போகுது. ஆமாம்மா பேத்தி, அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க பேத்திக்கு பிள்ளை பிறந்தா நல்லா செய்வியே. என் பிள்ளைக்கு யார் செய்வா? எதுக்கு இப்படி சாலிச்சுக்கிறியா செலுப்பா? உன் பேத்திக்கு நீ தான் நல்லா செய்யணும். ஆமா ஆமா, நாங்க செய்வோம். ஆனா எங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட தானே வேலை செய்யறாவே. நீங்களும் நிறைய செய்யலாமா? செஞ்சுட்டா போச்சு. எங்க
சேகர். குட்டி பாப்பாவை பாரு சேகர், எவ்வளவு அழகா இருக்கானே. ஆமா ஜாமி, அழகா இருக்கா. என்னை மாதிரியே அழகா இருக்கல்ல. இல்ல ஜாமி, உங்க அக்கா மாதிரியே அழகா இருக்கா. என்னது இது, கனவுல நடந்தது நினைவுல வேற மாதிரி நடக்குது. என்னை மாதிரி தானே அழகா இருக்கான்னு சொல்லணும். இவன் என்ன இப்படி மாத்தி சொல்லிட்டான். பரவாயில்ல, அடுத்தத பேசுவோம். குட்டி பாப்பா இங்க போறடா, யாரு வந்திருக்காங்கன்னே. செல்லம் கண்ணை முழிச்சு போறடா. ஆமா பாப்பா, மாமா வந்திருக்கேன். என்னது மாமாவா? என்ன சொல்ற சேகர்? ஆமா ஜாமி, உங்க அக்காவை நான் அக்கான்னு கூப்பிடுறேன். அப்படினா பாப்பாக்கு நான் மாமா தானே? இல்ல சேகர், சித்தப்பா தான் வரும். இல்ல ஜாமி, மாமா தான் வரும். நோ சேகர், சித்தப்பா தான் வரும். ஜாமி, இல்லம்மா, மாமா தான் வரும். எக்கா சும்மா இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மாமாலாம் வராது, வரக்கூடாது. சித்தப்பா தான் வரும். ரோசிகா, சாமிக்கு மறையே தெரியல. ஆமா சேகர், நான் வேற குட்டி பாப்பா பாக்குறதுக்கு எதுமே வாங்கிட்டு வர மாட்டேனே. இருங்கடா, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். சேகர், அதெல்லாம் எதுக்கு? ஆமா சேகர், இப்ப அதெல்லாம் எதுக்கு? எங்க அக்காவோட பாப்பா உன்னைய சித்தப்பான்னு தான் கூப்பிடணும். சாமி, நான் பேர் சொல்லி கூப்பிட்டா கூட கோபப்பட மாட்டேன். பாப்பா வளர்ந்து பெருசானவனே எப்படி கூப்பிடணும்னு விருப்பம் இருந்தா அப்படி கூப்பிடட்டும். இல்ல சேகர், சித்தப்பா தான். சாமி, எதுக்கு அடம் பிடிக்கிற? இல்ல சேகர், சித்தப்பா தான் வரும். நான் எதுக்கு சொல்றேன்னா, தம்பி சேகரே, என்ன நடக்குங்க? ஏக்கா, ரோசிகாக்கு பாப்பா பிறந்திருக்கல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ சித்தப்பா பெரியப்பான்னு முறையெல்லாம் கேட்டுச்சாங்க. ஓ, அதை கேக்குறியா? பாப்பாக்கு நான் மாமா வரேன்னு நான் சொல்றேன். சாமி என்னடா நான் சித்தப்பா வரேன்னு சொல்றா. நீ சொல்லுங்க, என்ன வரும்? இல்ல, எப்படிலாம் இவையெல்லாம் நம்மளுக்கு முதல்ல முறை வரும்? என்ன பேச்சுல பேசிய பையனை பேச்சு? இந்த குடிமை இப்படிலாம் பேச சொல்லி சொல்லியாலோ? இல்லக்கா, ரோசிகா என்னோட இன்னொரு அக்கா மாதிரி. அதனால நான் மாமான்னு சொன்னேன். சாமி அதெல்லாம் கிடையாது, சித்தப்பா தான் வரேன்னு சொல்றா. அதான் வந்துட்டு கேக்கேக்கா, என்ன முறை வரும்? அத்தை முறை வரும். அட போக்கா, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு. சாமி, நான் போயிட்டு பாப்பாக்கு ஒரு Dress எடுத்துட்டு வரேன். இரு சேகர், கொஞ்ச நேரம் இருந்து பாப்பாவை பார்த்துட்டு போ. இல்ல சாமி, நான் பாப்பாக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து அப்புறம் பாக்கேன். ரோசிகா வரேன். சரி சேகர். சேகர் நில்லு சேகர், நானும் வரேன். ஏய், என்ன எதுக்கு முறைக்கிறிய? ரோசிமா, பாப்பா முழிக்க மாதிரி இருக்கு, பாருமா. அப்படியாக்கா? பாப்பா, அம்மா உன் பக்கத்துல தாண்டா படுத்திருக்கேன். ஏய் குடுமி, கொஞ்சம் வெளியே வா. எதுக்கு? வெளியே வா. நை என்ன என்ன குடுமி, புதுசா உறவு முறையெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா? என்ன என் தம்பியை சித்தப்பான்னு சொல்லி கொடுக்க? அது என்ன முறை, பையன முறை எப்பத்துல இருந்து வந்துச்சு? எல்லாரும் அங்கிள் ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு சித்தப்பான்னு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு விஷயம், என்னை தனியா கூட்டிட்டு வந்து பேசுறியால எதுக்கு? உன்னையில தனியா கூட்டிட்டு வந்து பேசிருக்க கூடாது, ஏசி இருக்கணும். இங்க பார், என் தம்பியை சித்தப்பாங்கிறது இந்த கனவு காண்ற கதையெல்லாம் விட்டுரு. அவன் எந்த முறையும் கிடையாது. வேணும்னா இன்னையில இருந்து நீ அவனை சித்தப்பான்னு கூப்பிட்டுக்க. குடுமி க்ளோஸ். ரோசி, என்னக்கா? இல்ல, உனக்கு பாப்பா பிறந்திருக்கே, உன் புருஷன் வரலையா? ஏக்கா, பாட்டி கால் பண்ணாங்களாம். நைட்டு வருவேன், இல்லைன்னா காலையில வந்துருவேன்னு சொல்லியிருக்காராம். கண்டிப்பா காலையிலக்குள்ள வந்துருவாக்கா. அப்படியா? சரி சரி சரி, அப்ப நான் நாளைக்கு காலையில வரேன். இப்ப வீட்டுக்கு கிளம்பட்டுமா? ஏங்கா, நாங்களும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பாருங்க, எதுக்கு வீணா அலையிறீங்க? இல்ல ரோசி, உங்க அம்மைக்கு இனி யார் இருக்கா? நாங்கள் தானே இருக்கோம். காலையில சமைச்சு எடுத்துக்கிட்டு வரேன், உங்க அம்மிட்ட சொல்லிரு. சரி